Subscribe to my channel. And also press this bell icon. இருளை அகற்றி ஒளியை கொடுப்பார் என் குருநாதர் சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள். அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம். ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் 8ஆம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி. வைதிக தர்மம், நித்திய கர்மானுஷ்டானம், சிஷ்டாச்சாரம் இவற்றின் சிறப்பை சுவாமிகள் எடுத்துரைப்பார். எனினும் அவைகளின் சாரம் எது எது யார் யாருக்கு பொருந்தும் என அறிந்து அனுஷ்டிக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிடுவார். எங்கள் பாட்டிக்கு ஒரு கால் நொண்டி, அதனால் அவர் பின் வாரிசாக வந்தவர்களும் பெரியோர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நொண்டி நடந்தார்களாம் என ஹாஸ்யமாக கூறி சம்பிரதாயங்களின் அர்த்தம் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும், எதையும் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது என உவமை காட்டி சுவாமிகள் அழகாக விளக்கினார்கள். பிரம்ம ஞானியாக இருந்த போதிலும் லௌகீக விஷயங்களையும் நன்கு அறிந்தவர். லௌகீகத்தில் ஒருவன் தனது கடமைகளை சரிவர செய்ய தேர்ந்திராவிட்டால் மிக கடினமான ஆன்மீக வாழ்க்கைக்கு அவன் எவ்வாறு தகுதி அடைவான் என கூறுவார். அருணகிரிநாதர் விழாவில் கலந்து கொள்வதற்காக சுவாமிகள் திருவருணை விஜயம் செய்தார்கள். அந்த சமயம் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு தரிசனத்திற்காக சென்றார்கள். கோவிலில் அவரை தக்கபடி வரவேற்று தரிசனம் செய்வித்தார்கள். மரியாதைக்குரிய யதிசிரேஷ்டர்களுக்கு சிவாச்சாரியார் விபூதி பிரசாதத்தை ஒரு வெற்றிலையில் வைத்து அவர்களை அதை ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்வது வழக்கம். அங்கிருந்த சிவாச்சாரியாருக்கு அனுபவ குறைவினால் இந்த பத்ததி தெரியாமல் தமது கரத்தினாலேயே சுவாமிகளுக்கு விபூதி பிரசாதம் அளிக்க முன்வந்தார். இதை கண்ட சத்குரு அவருக்கு சரியான முறையை அறிவிக்க திருவுளம் கொண்டார் போலும். சிவாச்சாரியார் விபூதியை எடுப்பதற்கு முன் தாமே புன்செரிப்புடன் அந்த தட்டின் மேல் கையை வைத்து, அப்படியே இருக்கட்டும், அது ஆதி சிவம், இது அனாதி சிவம் என்று மெல்லிய குரலில் கூறினார். அதாவது அவர் சிவாச்சாரியார், சாமிகளோ சிவஸ்வரூபம் என பொருள். சிவாச்சாரியரும் உடனே அதன் குறிப்பை புரிந்து கொண்டு விட்டார். இவ்வாறு மிகவும் அழகாகவும் குறிப்பாகவும் உணர்த்தி பேசுவது ஞான சித்தரான சுவாமிகளின் ஆத்ம பரஜையை புறப்படுத்துகிறது. அனாவசியமான கேள்விகளை குருநாதர் ஹாஸ்யமாக விடை கூறி பேச்சையே மாற்றி விடுவார். தப்போவனத்தில் பக்தர் ஒருவர், சுவாமி, நமது ஆசிரம கோவிலில் ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் சன்னதிக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ ஞானானம்பிக சன்னதி அமைக்காமல் மத்தியில் ஸ்ரீ ஞான விநாயகர், ஸ்ரீ ஞானஸ்கந்தர் சன்னதி இருக்கிறதே, இது ஏன் என்று கேட்டார். உடனே சுவாமிகள், ஓ அதுவா, அதுதான் குடும்ப கட்டுப்பாடு என்று கூறி எல்லாரும் சிரித்து கொண்டிருக்கும் போதே தமது அறைக்கு சென்று விட்டார். சுவாமிகள் சிலா சாஸ்திரம் நன்கு அறிந்தவர். கோவில்களில் பிரதிஷ்டைக்காக தயாரித்த விக்கிரக மூர்த்திகளை பக்தர்கள் குருநாதரின் பார்வைக்கு கொண்டு வந்து அவரது உத்தரவும் ஆசியும் பெற்று செல்வது வழக்கம். அந்த மூர்த்திகளுக்குரிய சைத்தன்ய விசேஷத்தை சுவாமிகள் தமது ஸ்பரிசத்தாலோ திருஷ்டியினாலோ அனுகிரகிப்பார் போலும். ஒரு சமயம் தபோவனத்தில் பக்கத்து கிராமவாசிகள் இருவர் ஸ்கந்தமூர்த்தியின் திவ்ய மங்கள விக்கிரகம் ஒன்றை கொண்டு வந்து தங்களது கிராம கோவிலில் பிரதிஷ்டையும் நித்திய பூஜா கிரமங்களும் நிர்விக்னமாக நடக்க வேண்டி அதற்கு சுவாமிகளின் அருளாசியை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். குருநாதரும் அந்த விக்கிரகத்தை தமது திருக்கரங்களில் ஏந்தி தமது கண்ணோடு கண்ணாக உன்னிப்பாக உற்று நோக்கி அந்த மூர்த்தியின் உருவ அமைப்பில் மனம் லயித்து முகம் பெருமிதத்தால் மின்னி மிளிர அதன் அழகை மனமாற ரசித்து பாராட்டினார். ஞானஸ்கந்த மூர்த்தியான நமது குருநாதர் அந்த விக்கிரகத்தை அன்பர்களிடம் அமோகமான அருளாசியுடன் வழங்கி அதை உடனடியாக பிரதிஷ்டை செய்து வழிபட்டு நரம் பெறுமாறு அனுகிரகித்தார்கள். அழகை ரசிப்பதில் சுவாமிகளுக்கு ஈடு அவரே தான். ஆனால் இந்த பிரம்ம ஞானி ரசித்து ஊடுருவி பார்ப்பது வெளியழகியா? இல்லவே இல்லை, உள்ளழகைத்தான். அழகை ரசிக்கும். ஒரு நாள் சேலம் கதர்கடை கிருஷ்ணய்யர் குருவார தரிசனத்திற்காக புதன்கிழமை மாலையில் தப்போவனம் வந்து சேர்ந்தார். சுவாமிகள் சித்தலிங்க மடத்திற்கு சென்றிருந்தார். சிறிது நேரம் கழித்து சித்தலிங்க மடத்திற்கு திண்டிவனம் ஆர் வெங்கட சுப்ப ரெட்டியாரும் வந்தார். அவர் அப்போது லோக்சபாவின் மெம்பர். டெல்லிக்கு செல்வதற்கு முன் ஒவ்வொரு தடவையும் சுவாமிகளை தரிசனம் செய்து புறப்படுவது வழக்கம். இரவு 9 மணிக்கு கும்பகோணத்தில் இருந்து ஓர் இளைஞர் ஸ்தபதி சுமார் 15 அங்குலம் உள்ள பஞ்சலோக விக்கிரகத்துடன் வந்து சேர்ந்தார். இரவு தப்போவனத்தில் தங்கி
அதிகாலையில் காலை கடன்களை முடித்துக்கொண்டு கோவிலில் தரிசனம் செய்து ஸ்ரீ ரெட்டியார் அவர்கள் சித்தலிங்க மடத்திற்கு செல்ல தயாரானார். தாசகிரி சுவாமிகள் கிருஷ்ணய்யரும் ஸ்தபதியும் அவருடைய காரிலேயே அனுப்பி வைத்தார். சுவாமிகள் ஏகாந்தமாக சாய்வு நாற்காலில் கிழக்கு நோக்கி உட்கார்ந்திருந்தார். எல்லாரும் வணங்கி எழுந்தார்கள். ஸ்தபதி தான் மூடிக்கொண்டு வந்த விக்கிரகத்தை வெளியே எடுத்து சுவாமிகளின் முன்பு ஒரு ஸ்டூல் மீது வைத்தார். குருநாதர் அதை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். ஆஹா, அன்று தூக்கிய பாதம் இன்னும் கீழே வைக்கவே இல்லையே. ஆனந்த தாண்டவம் புரிந்து கொண்டே இருக்கிறார். முக அமைப்பு வெகு அழகு. 2 பிடிப்புகள்தான். சிறப்பாக செய்திருக்கிறாய். ரொம்ப நன்றாக இருக்கிறது. இது எங்கே போக வேண்டும் என்று ஸ்தபதியிடம் கேட்டார். பாண்டிச்சேரியில் ஒருவருக்காக செய்திருப்பதாகவும் அங்கு கொண்டு போகும் முன் சுவாமிகளின் அனுகிரகம் பெற்று செல்ல வந்ததாகவும் ஸ்தபதி கூறினார். அவருக்கு ஆசி வழங்கி ரெட்டியார் காரிலேயே திண்டிவனம் வரை செல்ல ஏற்பாடு செய்து அனுப்பினார். ஸ்தபதியின் திறமையை சிலாகித்து ஊக்கமளித்ததுடன் ஆடல் அரசனின் அழகை வர்ணித்து அவரது பெருமையையும் ஆனந்த கனஸ்வரூப தத்துவத்தையும் ரத்தின சுருக்கமாக கூறிவிட்டார். மற்றொரு நாள் வேறொரு ஸ்தபதி சுவாமிகளிடம் வந்திருந்த ஒரு விக்கிரகத்தின் உயரம், பருமன் முதலிய லட்சணங்கள் சாஸ்திரப்படி அமையவில்லை என்றும், ஆகவே பிரதிஷ்டைக்கு உரியது அல்ல என்றும் சிலா சாஸ்திரத்தில் தேர்ந்தவன் என்ற இருமாப்புடன் தீர்மானமாக கூறினான். குருநாதரோ அந்த விக்கிரக அமைப்பில் எல்லாம் சரியாகவே உள்ளது, பிரதிஷ்டை செய்யலாம் என உறுதியாக கூறினார். ஸ்தபதி அந்த மூர்த்தி சாஸ்திர அம்சங்கள் உடையதல்ல என்று மீண்டும் வாதாடினான். சாந்தமும் பொறுமையும் மிக்க சுவாமிகள் அவனை நோக்கி அது பிரதிஷ்டைக்கு ஏற்றதே என்றும் தாம் கூறியதே போதும் என்றவாறு அழுத்தமாகவே சொன்னார். எனினும் ஸ்தபதி மீண்டும் மீண்டும் சாஸ்திர பிரகாரம் குறையுள்ளது என்றே பேசினான். குருநாதர் இந்த இடத்தில் மிகவும் சமத்காரமாக ஸ்தபதியை நோக்கி, நாம் கூறும் சாஸ்திரத்தை மனிதன் தானே எழுதியது என்றார். ஆமாம் சுவாமி என அவன் பதிலளிக்கவே சத்குருநாதர் அவனை உற்றி நோக்கி, அப்படியானால் சுவாமி நமது கண்ணுக்கு அத்தகைய ஒரு மனிதனாக தோன்றவில்லையோ என்று குழைவான குரலில் வினவினார். ஸ்தபதி உடனே தனது தவறை உணர்ந்தான். வெட்கை தலை குனிந்து சுவாமிகளின் அடிபணிந்து வணங்கி சென்றான். சுவாமிகள் சிற்ப சாஸ்திரத்தை பற்றிய ரிஷிகளை காட்டிலும் சிற்ப சாஸ்திரிகளை இயற்றிய ரிஷிகளை காட்டிலும் பிரம்ம ஞானி மேலானவர் என்பதை சொல்லாமலே சொல்லிவிட்டார். இனி தொடர்ந்து ஞானானந்த தரிசனம் நாளை காண்போம்.